Very good morning and welcome to Business Express. இன்னைக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் டவுன் ஃபால்ல இருக்கு. என்எஸ்சியும் சரி பிஎஸ்சியும் சரி ரொம்பவே டவுன் ஃபாலை சந்திச்சிருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் ரொம்பவே டல்லா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி நம்மளாம் யோசிச்சுட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் இந்த மார்க்கெட்லயும் பல சூட்சுமங்கள் இருக்கு. அந்த சூட்சுமங்களை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இன்னைக்கு மார்க்கெட்டை பத்தி அனலைஸ் பண்ணி பல அட்வைஸ் கொடுக்கறதுக்காகவும் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் திரு விஜயகுமார் கிருஷ்ணமூர்த்தி நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. லெட்ஸ் வெல்கம் ஹிம். லெட்ஸ் மீட் ஹிம். வெரி குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். ஓகே, வெல்கம் டு தி ஷோ. தேங்க் யூ சார். இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே டல்லாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். என்னதான் டல்லாக இருந்தாலும் ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் தான் மார்க்கெட் இன்னைக்கு எண்ட் ஆயிருக்கு. நிஃப்டி வந்துட்டு பொதுவாக எல்லாருமே சொல்லக்கூடியது இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, நிஃப்டி வந்துட்டு 16,200 ரீச் ஆச்சுனாலே போதும் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் 16,200 அது பிரேக் பண்ணி 16,150 வந்து இன்னைக்கு எண்ட் ஆயிருக்கு. ஸோ டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் சார்? நிஃப்டி வந்து லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸாவே வந்து இட் வாஸ் ரேஞ்ச் பவுண்ட் தான். ஆன் தி டவுன் சைட் பார்த்தா 15,750 15,800 மட்டும் வந்தது. ஆன் தி அப் சைட் பார்த்தாக்கா 16,400 பிரேக் ஆகல. ஒன்ஸ் மட்டும் 16,480 மட்டும் போச்சு. தென் இட் கேம் டவுன். ஓகே, ஸோ இட் இஸ் ஆக்சுவலி ட்ரேடிங் என்ன ரொம்ப நேரோ ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிட்வீன் 16,800 15,800 அண்ட் 16,400. இன்னைக்கு பார்த்தாக்கா கொஞ்சம் லேக்லஸ்டர் மூவ்மெண்ட் தான். இன்னைக்கு வந்து நிஃப்டி க்ளோஸ்டு 85 பாயிண்ட்ஸ் டவுன்ல. 16,200 நீங்க சொன்னீங்க டெஃபினெட்லி. பட் தி சாக்ரசன்ட் லெவல் மைட் பி ப்ராப்ளி 16,050. இன்னும் ப்ரிசைஸா பார்த்தோம்னாக்க, ஏன்னா 16,050ல மல்டிபிள் டைம் சப்போர்ட் எடுத்திருக்கு இதுக்கு முன்னாடி. ஸோ ஆஸ் லாங் as 16,050 ஹோல்ட்ஸ், ஐ ஸ்டில் ஃபீல் தி அப்சைட் இஸ் தேர். அண்ட் அப்சைட் வந்து திருப்பி 16,480 பிரேக் பண்ணிதுனாதான். ஸோ ஒன்ஸ் அகெயின் இந்த தி ரேஞ்ச் இஸ் பிகமிங் நேரோவர். 16,050 டு 16,450 இருக்கும். இது ரெண்டு சைட்ல எது பிரேக் ஆச்சுனாலும் ஃபர்தர் அப்சைட் ஆர் டவுன் சைட் இருக்கலாம். ஆன் தி டவுன் சைட் ஒன்ஸ் அகேன் 15,800 ஒரு மேஜர் சப்போர்ட் இருக்கு. ஸோ அதுக்கு ஃபர்தரா போச்சுன்னா தான் நம்ம டவுன் சைடை பத்தி வரி பண்ணணும். ஆல்ரெடி மார்க்கெட்ஸ் வந்து இட் இஸ் கரெக்டட் பை ஆல்மோஸ்ட் 15% ஃப்ரம் தி ஆல் டைம் ஹை இன் தி லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்ல. Markets are very volatile. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னாக்கா தி வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் வந்து இட் இஸ் மூவ்ட் அப் டு 25 பிளஸ், 23ல இருந்து 25 பிளஸ்க்கு மூவ் ஆயிருக்கு. ஸோ the coming days, the coming weeks and months might not be very smooth. It is definitely going to be volatile. But we should look at all these things as very good opportunities for long-term investments. Okay, so investors-க்கு இது ஒரு ரைட் டைமா இருக்கும் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கீங்க சார். This can be a good opportunity. இதுதான் ரைட் டைமான்னு யாராலையும் predict பண்ண முடியாது. Markets can come down from here also. Maybe another 10% correction கூட எதிர்பார்க்கலாம் மார்க்கெட்ஸ்ல. பட் அப்படி இருந்தாலும் it is another golden opportunity to invest into the markets. Okay. சார், மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நிறைய அனலிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ரீபவுன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ 16,150 இல்லை 16,200 பேசும்போது இது ரீபவுன்ஸ் ஆகும். 17,500 வரைக்கும் கூட ரீபவுன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஷார்ட் பொசிஷன்னால அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? டெஃபினட்டா தேர் இஸ் ஆல்வேஸ் அ பாசிபிலிட்டி. மார்க்கெட்ஸ் வந்து எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணும். இப்போ லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸா வந்து வி ஆல் நோ குளோபல் சினாரியோ இஸ் நாட் பிரிட்டி குட். யுக்ரைன்ல லாஸ்ட் பிப்ரவரியிலேருந்து யுக்ரைன் ரஷ்யா வார் இருக்கு. ஸோ அதனால வந்த இன்ஃப்ளேஷன், அதனால வந்த இம்பேக்ட் இஸ் அக்ராஸ் த குளோப். எல்லா கண்ட்ரீஸுமே எஃபெக்ட் ஆயிருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு மேஜர் பாயிண்ட் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னாக்க, மற்ற கண்ட்ரீஸ்லாம் ஸ்டாக் மார்க்கெட் ஃபால் ஆன அளவுக்கு இந்தியாவில் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கல, அந்த அளவுக்கு ஃபால் ஆகல. ஓகே, ஸோ இட் ஷோஸ் தட் வி ஆர் மச் மோர் ஸ்ட்ராங்கர் than the other countries. So definitely there is always a possibility market rebound ஆகிறதுக்கு. In fact government ஓட recent ஸ்டெப்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் வீக்கா அவங்க வந்து ஒன்று முந்தானத்து வந்த நியூஸ், மெட்டல்ஸ்க்கு வந்து இம்போர்ட் டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் தேவ் லெவிட் இட். அண்ட் பெட்ரோலில் இருக்கிற எக்ஸைஸ் வந்து செகண்ட் டைம் தேவ் கட் இன் தி லாஸ்ட் 4-5 months. And once again இன்னைக்கு கூட there was a news that sugar stocks ஓட எக்ஸ்போர்ட் வந்து லிமிட் பண்ண போறதா சொல்லிட்டு இருக்காங்க. So all these things are very very positive factors which are good for the market. எடுத்துக்கலாம். என்னன்னாக்க temporarily there will be a fall in those particular sectors like நேத்திக்கு மெட்டல் இண்டெக்ஸ்லாம் வந்து it was almost down by 10 to 12% ஈஸியா.
டாடா ஸ்டீலாக இருக்கட்டும், ஜேஎஸ்டபிள்யூவாக இருக்கட்டும், இல்லைனாக்கா செயிலாக இருக்கட்டும், எல்லாமே 10% விழுந்திருந்தது. இன்னைக்கு அதே மாதிரி சுகர் ஸ்டாக்ஸ் வந்து இட் வாஸ் ஆல் டவுன் பை 5 to 8%. திஸ் மைட் பி டெம்பரரி. இது வந்து லாங்கர் ரன்ல இட் இஸ் குட் ஃபார் தி கண்ட்ரி ஓவரால் எக்கனாமிக்கு. ஓகே ஃபைன் சார். as talking about this பெட்ரோலியம் ப்ரைஸ் வந்துட்டு ரொம்பவே டிக்ரீஸ் ஆயிருக்கு. ரொம்பவேன்னு சொல்ல முடியாது, ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. இது ஒரு ஹாப்பியர் நோட்டில் நம்ம எடுத்துக்கிட்டாலும் பட் இருந்தாலும் பெட்ரோலியம் கம்பெனிஸ்க்கு இது ஒரு பெரிய ஹியூஜ் லாஸ் கொடுக்கறதுனால பெட்ரோலியம் கம்பெனிஸோட ஹெட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போயிட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர் மீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ திரும்ப பெட்ரோல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இஸ் தட் பாசிபிள்? See, we need to understand நம்ம பெட்ரோல் வந்து we are not producing in our country. Okay, petrol or diesel. We are only importing crude from other countries. The Ukraine-Russia tension-நால definitely you all know last 3 months வந்து crude oil-ஓட rate எங்க போயிருக்குன்னு. It has gone to almost $110 per barrel. Okay, so definitely நம்ம வந்து அதுக்கோடைய ரிஃப்ளெக்ஷன் இங்க இருக்கதான் இருக்கும். ஓகே, என்னதான் கவர்மெண்ட் வந்து புவர் மேன்காக ஒரு சப்சிடியை வந்து கொடுத்து ஆர் எக்ஸைஸை கட் பண்ணினா கூட ஸ்டில் டெஃபினெட்லி அந்த இம்பேக்ட் இருக்கதான் இருக்கும். ஸோ டெஃபினெட்லாக பெட்ரோல் ப்ரைஸ் ஹைக் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு இஃப் திஸ் டென்ஷன் கண்டினியூஸ் அண்ட் இஃப் தி ப்ரைஸ் goes up again. இன்னும் ஃபர்தரா க்ரூடோட ப்ரைஸ் ஃபர்தரா மேலே போச்சுனாக்கா டெஃபினெட்லி கவர்மெண்ட் வில் பி ஃபோர்ஸ் டு ரிவைஸ் த ப்ரைஸ். இருக்கலாம் டெஃபினெட்லாம். சார் அதே போல் எஃப்டிஐ ஈக்விட்டி இன்ஃப்ளோ அந்த மார்ஜினல் பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிருக்கு. அமெரிக்கன் டாலர்ஸ் $58.77 பில்லியனுக்கு பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிருக்கு இந்த ஃபினான்ஷியல் இயரில். இது இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும், இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ஒரு பாதிப்பை கிரியேட் பண்ணும் சார்? FII's investment also has been, they've been withdrawing continuously from the Indian markets. So last 6 months, they've been continuously withdrawing from the market. They've been sellers. பட் இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஒரு இது என்னன்னு பார்த்தோம்னாக்கா நம்ம டிஐஸ் ஹவ் பீன் இன்வெஸ்டிங் மோர் ரெகுலர்லி. நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து த்ரூ SIPs மந்த்லி 11,500 crores இட் இஸ் கமிங். ஒரு probably ஒரு 5-6 years before பார்த்தோம்னாக்கா it would have been around 1,500 crores. Today it is around 11,500 crores. So this is actually compensating the outflow of FIIs ஓட investment. So that should definitely do good. இன்னும் நம்ம வந்து we are only 3 to 4% of the population தான் invested, unlike US where it is 60% of the population that is invested in the stock markets, or even China for that matter where 12 to 14% of the population is invested. So நம்ம 4% ல இருந்து even if it grows to 10% we will be able to create ripples in the இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல. சார் அதே போல வீட்டோட ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணியிருந்தாங்க. ஆன் தி அதர் சைட் பார்த்தீங்கன்னா சுகரோட ப்ரைஸுமே அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு வரதுனால இதோட எக்ஸ்போர்ட் கூட பேன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இது எப்படிப்பட்ட ஒரு எஃபெக்டை கொண்டு வரும்? அதே போல் இந்த நோட்டை எடுத்துக்கும் போது இன்வெஸ்டர்ஸ் என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணலாம்? ட்ரூ, நீங்கள் சொல்கிறது 100% ரைட்டு. வீட்டோட ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால வந்து எக்ஸ்போர்ட் கர்ப் பண்ணுறாங்க. அண்ட் இன்னைக்கு வந்து நியூஸ் தான் இந்த சுகரோடது எக்ஸ்போர்ட்ஸ் கூட கர்ப் பண்ண போகிறதா, லிமிட் பண்ண போகிறதாக. பேசிக்லி ஐ ஃபீல் தட் இது எல்லாமே வந்து இன்ஃப்ளேஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு மூவாக இருக்கலாம் from the government where it will increase the supply into the domestic frontல. அதனால I think it will be beneficial to our country where inflation will come down. ஸ்டாக் மார்க்கெட்டை தாண்டி பெரும்பாலான மக்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு. பொதுவாக வந்துட்டு டாலர்ஸோட மதிப்பு இன்க்ரீஸ் ஆகும்போது கோல்டோட ரேட்டுமே இன்க்ரீஸ் ஆகும். பட் டாலர்ஸோட மதிப்பு ஏறுது, ஆனாலும் கோல்டோட ரேட் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கு. ஸோ கோல்டில் இது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சரியான முறையாக இருக்குமா, சரியான தருணமாக இருக்குமா? கோல்டு வந்து இஸ் ஆக்சுவலி ஹெட்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். அது 10% ஆஃப் தி போர்ட்ஃபோலியோ நம்ம வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம். அதுக்கு மேலே நான் இன்வெஸ்ட் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. 2011 இன்டர்நேஷனல் ப்ரைஸஸ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2011 or 12 கோல்டோட ப்ரைஸ் வந்து $1,975 அவுன்ஸ் வந்து தொட்டுது. அதுக்கப்புறமா அதை பிரேக் ஆகிறதுக்கு இட் டுக் ஆல்மோஸ்ட் டெக்கேட். 2020 தான் அதை தாண்டி போச்சு. ஓகே, டில் தென் ஃப்ரம் $1,975 it came down to $1,250. Right? And அங்கிருந்து இட் ஹஸ் கம் பேக் டு $2,075. $2,075 போயிட்டு கூட திரும்ப அது வந்து $1,850 தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்டர்நேஷனல் ப்ரைசஸ்ல கோல்டு வந்து இட்ஸ் நாட் அப்ரிஷியேட்டட் தட் மச் இன் த லாஸ்ட் 10 years. பட் டொமெஸ்டிக்கலி கொஞ்சம் வேரியேஷன் இருக்கு. டெஃபினட்டா இட் ஹஸ் இன்க்ரீஸ்ட். மெயினா அதுக்கு 2 ரீசன்ஸ் சொல்லலாம். நம்ம ஒன்று வந்து த இன்க்ரீஸ் இன் இம்போர்ட் டியூட்டி.
2% இருந்த இம்போர்ட் டியூட்டி வந்து இட் இன்க்ரீஸ் டு 12% ஆல்மோஸ்ட், ரைட்? இன்னொன்று டிப்ரிசியேஷன் ஆஃப் அவர் இந்தியன் ருபி, right? USD க்கு against Indian rupee வந்து 2011-12 maybe it was at around 45-50 rupees. From there it has come down to 75-80 rupees now, right? So இது ரெண்டு ரீசன்னால தான் இந்தியால கோல்ட் பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ஐ டோன்ட் ரியலி ரெக்கமெண்ட் இட் as a இன்வெஸ்ட்மெண்ட். ஒவ்வொரு அக்ஷய திருத்தியைக்கும் ஐ ரிலீஸ் அ வீடியோ on YouTube also where I clearly mentioned அக்ஷய திருத்தியை டே முடிஞ்சதுக்கு அப்புறம் next couple of monthsல the prices have fallen. ஓகே, ஸோ நம்ம 10 இயர்ஸ்க்கு நம்ம யாருமே பாதர் பண்ணல கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அது ஈவன் தோ ப்ரைஸஸ் வந்து எஸ்கலேட் ஆனாலும் இல்லைனாக்கா இன்க்ரீஸ் ஆகலைன்னா கூட நம்ம வந்து பாதர் பண்ணல. அதே வியூவோட ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா we will get fantastic returns. ஓகே ஃபைன் சார், இது ஒரு ஐ ஓப்பனிங்கான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஐ டென்ட் கன்சிடர் இட் ஆஸ் அ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது நிறைய பேருக்கு ஷாக்கிங்காக இருக்கும். பிகாஸ் கோல்டு தான் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அதை தாண்டி ஸ்டாக் மார்க்கெட் இஸ் என்கரேஜபிள் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இட்ஸ் அ குட் நோட். நிறைய பேருக்கு இது புரியறதுக்கான தருவாயாக கூட அமையும் சார். கோல்டில் அதுவும் வந்து நம்ம ஃபிசிக்கலாக வாங்குற ஜுவல்லரி வந்து இட் இஸ் ஒன்லி டு சாட்டிஸ்ஃபை த ஃபீமேல் ஃபோக் மட்டும்தானே தவிர, பட் ஜுவல்லரி வாங்குறது வந்து இட்ஸ் நாட் அ இன்வெஸ்ட்மெண்ட் அட் ஆல். அது வந்து ஒரு எக்ஸ்பென்ஸாக நம்ம ட்ரீட் பண்ணி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஜுவல்லரி வாங்கி கொடுத்தரணும். அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம ட்ரீட் பண்ணக்கூடாது. இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் டிஜிட்டல் கோல்டு இருக்குது, கோல்டு சாவரன் பாண்ட்ஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அது கூட ஐ ரெக்கமெண்ட் ஒன்லி 10-15% ஆஃப் தி போர்ட்ஃபோலியோ, தட்ஸ் ஆல். ஓகே ஃபைன் சார். அண்ட் தென் இப்போ இருக்க டல்லான மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எப்படிப்பட்ட ஒரு டூலாக உதவக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சார்? மார்க்கெட் டல்லாக இருக்குன்ட்டு நான் ஃபீலே பண்ணல ஆக்சுவலாக. என்னன்னாக்கா ஐ ஃபீல் தட் மார்க்கெட் இஸ் கிவிங் அஸ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்வெஸ்ட். ஸோ எனக்கு வந்து இன்னைக்கு டி நகரில் குளோபஸில் ஆர் எனி அவுட்லெட்டில் வந்து ஒரு ஜீன் வாங்கினா இன்னொரு ஜீன் ஃப்ரீன்னு சொன்னாக்கா பீப்புள் வில் ரஷன். ஆடி மாத தள்ளுபடிக்கு நம்ம போய் ரஷன் பண்ணுற மாதிரி மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆகி சீப்பர் ப்ரைஸ்க்கு நம்மளுக்கு ஷேர்ஸ் கிடைக்குதுனாக்கா this is a time we should actually have a mad rush into the market to buy shares. I will look at it as a opportunity. இங்கேயும் பை பண்ணிக்கலாம், இன்னொரு 10% ஃபால் இருந்தாலும் கண்டிப்பாக பை பண்ணிக்கலாம். next 10 years it is going to be a very good growth story for our country. So அடுத்து ஒரு 5 years 10 years பிளான் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணோம்னா I am sure we will make handsome returns. ஓகே ஃபைன். நான் என்ன ஆஸ்பெக்டில் கேட்டேன்னா, நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா இமீடியட் ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்ற ஒரு பெரும் மதிப்பு அவங்க எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஸோ வாங்கலான்ற ஆஸ்பெக்டை தாண்டி விற்கலான்ற ஆஸ்பெக்டில் யோசிக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் டல் மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும்ல சார்? அந்த ஆஸ்பெக்டில் தான் கேட்டிருந்தேன். ஒன்ஸ் அகேன் நம்ம வந்து இந்த ஷார்ட் டேர்ம்ல ஸ்டாக் மார்க்கெட்ல காசு பண்ண முடியும், இதுல வந்து மந்த்லி எனக்கு சேலரி மாதிரி இன்கம் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற நினைப்பை விட்டுட்டு நம்ம வந்து இது ஒரு லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனா நம்ம பிளான் பண்ணோம். ஒரு லேண்ட் வாங்குறோம்னாக்கா we don't look at selling it for 10 years. ஈவன் கோல்டு நீங்க சொன்னதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு நம்ம வந்து வாங்கினா கூட அதை வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 years நம்ம விற்கிறத பற்றி யோசிக்கவே மாட்டோம் நம்ம. அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டும் அடுத்த ஒரு 10 yearsக்கு நம்ம விற்காம இருக்கணும், அதில் வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கணுங்கிறது தான் நம்மளோட ஆட்டிடியூடாக இருக்கணும். ராதர் தேன் ட்ரைங் டு திங்க் அடுத்த 3 monthsல இது வந்து எனக்கு ரிட்டர்ன் கொடுக்கணும் ஆர் 6 monthsல கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறத விட. சார், பொதுவாக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெருமான பயம் என்ன இருக்குன்னா, சேஃபாக இருக்குமா அப்படின்றது தான். சுற்றி இருக்கவங்க நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சாலும் வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட் சேஃபாக அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் நம்ம முன்னாடி வைப்பாங்க. ஸோ அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு சேஃபர் ஆஸ்பெக்டில் அவங்க என்னென்னலாம் பார்க்க வேண்டியது இருக்குது? ஓகே, பேசிக்லி என்னன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னாலே நம்ம வந்து ஒரு பயமாக தான் எடுத்துகிட்டு இருக்கோம். அதில் வந்து எஸ்பெஷலி அதில் ஒரு டிஸ்க்ளைமர் வேற போடுறோம், நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்ட்டு. பட் லாங்கர் டேர்மில் பிளான் பண்ணோம்னாக்கா டெஃபினட்டாக வந்து இதில் வந்து ரிஸ்க் ரொம்ப ரொம்ப கம்மி. ஷார்ட் டேர்ம்ல தான் அது வாலடைலிட்டி இருக்கும், மேலே கீழே போகும் உங்களுக்கு. அதனால தான் நம்ம வந்து அந்த பயம் வருது. ஆக்சுவலாக நம்ம ஒரு லேண்டை வாங்கினோம் வச்சுக்கோங்களேன், டெய்லி போய் இன்னைக்கு என்ன ப்ரைஸ்ன்னு நம்ம கேட்கறது கிடையாது, போய் பார்க்கறது கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 5 yearsக்கு நம்ம போய் பார்க்க கூட மாட்டோம் என்ன ப்ரைஸ் வந்திருக்குன்னு. அதே மாதிரி ஒரு ஆட்டிடியூட்ல, அதே மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம வந்து ஸ்டாக்ஸ்லயோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ இன்வெஸ்ட் பண்ணோம்னாக்க டெய்லி அதை பார்க்காம லாங்கர் டேர்முக்கு ஒரு கம்பெனி வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னாக்க அது வளரணும், அது வளர்ற அந்த வியூக்கு நம்ம வெயிட் பண்ணி வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து then we can think on whether we should sell it or we should hold it அப்படின்ட்டு. ஸோ நிறைய கம்பெனிஸ் இருக்கு. அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு பேங்கிங் செக்டார் எடுத்தோம்னாக்கா மேஜர் பேங்க்ஸ்லாம் இருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்கு, ஆக்சிஸ் பேங்க் இருக்கு, ஐசிஐசிஐ பேங்க் இருக்கு, பப்ளிக் செக்டார்ல ஸ்டேட் பேங்க் இருக்கு. இதெல்லாம் வந்து என்னைக்குமே திவாலாகிறதுக்கான சான்சஸ் வெரி வெரி லெஸ். ஓகே, 1 or 2%. ஸ்டேட் பேங்க் வந்து இந்தியாவோட லார்ஜஸ்ட் பப்ளிக் செக்டார் பேங்க். இது வந்து க்ளோஸ் பண்றதுக்கான வாய்ப்புங்கிறது கிடையவே கிடையாது, அன்லஸ் நம்ம இந்தியன் எக்கானமியே வந்து ஜீரோ ஆனால் தான் உண்டு உங்களுக்கு, ரைட்?
அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நான் வந்து ஸ்டேட் பேங்க்ல ஃபிக்ஸட் டெபாசிட் 1 கோடி ரூபாய் போடுறதுக்கு கூட தயங்க மாட்டேன், கரெக்ட்டுங்களா? ஆனா 1 கோடி ரூபாய்க்கு நான் ஸ்டேட் பேங்கோட ஷேர்ஸை வாங்கி வச்சுக்கிறதுக்கு மட்டும் நான் ஏன் ஹெசிடேட் பண்ணணும்? By investing in that company, I am a part of that company, and that will give us very good returns. Dividends வரும் நம்மளுக்கு, ஷேரோட பிரைஸ் அப்ரிசியேஷன் இருக்கும். All these benefits we will get. இப்போ கரண்ட் சினாரியோ பார்த்தீங்கன்னா சார், யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கணும்னா இமீடியட்டான ரிட்டர்ன்ஸ் இருக்கணும், அதே போல் ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் இருக்கணும்ன்ற எதிர்பார்ப்புனாலே எஃப்என்டோலையும் கிரிப்டோலையும் நிறைய விஷயங்களை அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸோ ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னவா இருக்கும் இதை பற்றி? ஓகே, எஃப்என்டோ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து நான் டெஃபினட்டாக என்னோட கிளைண்ட்ஸ்க்கே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஓகே, அது வந்து பேசிக்லி ட்ரேடர்ஸ்க்காக தான். ட்ரேடர்ஸ் இந்த ஃபியூச்சர்ஸ்ங்கிற கான்ட்ராக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணதே வந்து ஒரு ஹெட்ஜிங் பர்பஸ்க்காக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஸோ லாங்கர் டேர்மில் நம்ம இன்வெஸ்டடாக இருக்கணும்னாக்க நம்ம வந்து கேஷ் மார்க்கெட்டில் இருக்கிறது பெட்டர். அண்ட் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து டெஃபினட்டாக நான் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோவை கிரியேட் பண்ணிவிட்டு அவங்க தே ஷுட் வெயிட் ஃபார் அ லாங்கர் டேர்ம்ங்கிறத அட்வைஸ் பண்ணுவேன். எஃப்என்டோ அவாய்ட் பண்ணுறது கண்டிப்பாக இஸ் மை சின்சியர் அட்வைஸ். பட் டெஃபினெட்லி நம்ம எல்லாருக்குமே வந்து அந்த டெம்டேஷன் இருக்கும் எஃப்என்டோவில் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சுட்டு அதை வந்து ஹெட்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு அட்வைஸரோட சப்போர்ட்டோட பண்ணுறது வில் பி பெட்டர். ஹெட்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணிக்கலாம் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ். கிரிப்டோ கரன்சியை பொறுத்த மட்டும் அது வந்து இன்னும் இட் இஸ் நாட் வித்தின் மை லிமிட்ஸ் ஃபார் மீ டு எக்ஸ்பிளைன். ஏன்னாக்கா கவர்மெண்ட் இஸ் ட்ரைங் டு கம் அவுட் வித் சம் நியூ ரூல்ஸ் ஃபார் கிரிப்டோஸ் இந்தியாவில் ட்ரேட் பண்ணுறதுக்கு. இன்னும் இந்தியாவில் வந்து அதுக்கு ஃபார்மலாக அலோ பண்ணலை, பெர்மிட் பண்ணலை ஒஃபிஷியலாக. அண்ட் அதுக்கு அண்டர்லைங் அசெட்னு ஒன்றும் கிடையாது. இப்போ கோல்டுன்னு பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு வந்து அண்டர்லைங் அசெட் இஸ் கோல்டு. ஓகே, ஈக்விட்டி இன்வெஸ்ட் பண்ணுறச்ச நம்ம வந்து அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் இருக்கு அண்டர்லைங் அசெட்டா. பட் கிரிப்டோ வந்து இட் இஸ் அ வேக்யூம் ஆக்சுவலா. தெர் இஸ் நத்திங் அண்டர்லைன்னு கிடையாது. ஸோ எதை நம்ம பெஞ்ச் மார்க்காக வச்சு அதை வந்து இவாலுவேட் பண்ணுறதுங்கிறது தெரியல. ஸோ ஐ டோன்ட் ரியலி ரெக்கமெண்ட் அன்லஸ் ஆர்பிஐ கம்ஸ் அவுட் வித் சம்திங் ஆன் கிரிப்டோஸ். நம்ம வந்து வெயிட் பண்ணுறது பெட்டர். இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு இந்த மாதிரி டவுட்ஃபுல்லாக இருக்கிற ஸ்கீம்ஸ்லாம் நம்ம வந்து டு ஸ்டே அவே ஃப்ரம் இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஓகே, ஃபைன் சார். அண்ட் தென் லாஸ்ட் கொஸ்டின், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆடியன்ஸ் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறதுல யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் லம்சம் ரிட்டர்ன்ஸ் வேணும்ன்றது எதிர்பார்க்குறாங்க. அதை தாண்டி இன் ஜென்ரல் இப்போ இருக்க காலகட்டத்தில் யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு இந்த மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க? நீங்கள் ஒரு கிராஃப் பார்த்துருப்பீங்களா? அது யங்ஸ்டர்ஸோட கிராஃப் எந்த ரேஞ்சில் இருக்குது சார்? அப்சல்யூட்லி. யங்ஸ்டர்ஸ் ஒன்று வந்து இந்தியாவோட பாப்புலேஷனே வந்து இட் இஸ் பிகம் அ யூத் ஓரியன்ட் பாப்புலேஷன். ரெண்டாவது யங்ஸ்டர்ஸ் இப்போ வந்து எல்லாரும் நல்லா படிச்சிடுறாங்க, டெக்னாலஜி நல்லா யூஸ் பண்ணுறாங்க. கூடவே நம்மளுக்கு வந்து ஸ்மார்ட் போன்ஸ் இருக்கு, லேப்டாப் இருக்கு, கனெக்டிவிட்டி அக்ராஸ் த குளோப் இருக்கு. ஸோ இந்த டெக்னாலஜினால இட் பிகம்ஸ் வெரி வெரி ஈஸி. தே ஹேவ் ஆக்சஸ் டு லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி அவங்க ட்ரேட் பண்றாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், கொஞ்சம் நாலேஜ் வேணும். ஜஸ்ட் லைக் தட் கொண்டு வந்து நம்ம காசை போட்டுட்டு ட்ரைங் டு மேக் குவிக் மணிங்கிறது இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ ஐ அட்வைஸ் யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட அட்வைஸ் எடுத்துக்கிட்டு பண்றது தான் வில் பி ஐடியல் ஒன், ராதர் தென் ஜம்பிங் இன் டு ஸ்விமிங் பூல். தனியாக யாரும் இல்லாத போது நம்ம ஸ்விமிங் பூலில் குதிச்சுட்டு கற்றுக்கிற ட்ரை பண்ணுறது எவ்வளோ ரிஸ்கியோ அதே மாதிரி தான் இதுவும் ஈக்குவலி ரிஸ்கி. ஸோ பெட்டர் வந்து வி டேக் சம்படிஸ் கைடன்ஸ் அண்ட் அக்கார்டிங்லி டூ. டெஃபினட்டாக நாங்கள் யங்ஸ்டர்ஸ் வந்து ஷுட் பி இன்வெஸ்டட் இன் தி மார்க்கெட்ஸ். ஐ வில் ப்ரிஃபர் தெம் டு பி இன்வெஸ்டட் ஃபார் லாங் டேர்ம். எஸ்ஐபி வில் பி அ வெரி குட் ரூட் டு கிரியேட் அ கார்பஸ். ஒன்று கார்பஸ் கிரியேட் பண்ணுறதுக்கும் அது ரொம்ப நல்லா இருக்கும். அட் த சேம் டைம் இந்த மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டியும் அது வந்து நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துரும். ஸோ எஸ்ஐபி வில் பி தி பெஸ்ட் ரூட். இன்ஃபேக்ட் நான் சொல்லுவேன் யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து தே ஆர் ஆல் இன்வால்வ் இன் தேர் ப்ரொஃபஷன். தே மைட் பி இன் ஐடி இண்டஸ்ட்ரி ஆர் தே மைட் பி இன் சிவில் ஆர் சம்திங் எல்ஸ். ஸோ அவங்களுடைய மெயின் இண்டஸ்ட்ரியை விட்டுட்டு இது ஸ்டாக் மார்க்கெட்டில் அவங்க டைமை ஃபோக்கஸ் பண்ணாமல் let them take the advice of a financial advisor or go through mutual funds where இவங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்றது வந்து கம்மியா இருக்கும். ஸோ இவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாம how they can create wealthங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். பொதுவாக வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டை மட்டும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வாட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட், இன்வெஸ்டர்ஸ் என்னென்ன விஷயங்களெல்லாம் எடுத்துக்கணும், அதே போல் யாரெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், யாரெல்லாம் மற்றவங்களோட அட்வைஸ் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குன்ற மாதிரி ஒரு டீட்டெயிலான எலாபரேட்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கீங்க. இட் வில் பி வெரி மச் ஹெல்ப்ஃபுல் ஃபார் த ஆடியன்ஸ் சார். தேங்க்யூ. Thanks a lot for this opportunity. I look forward to you. Thank you. Bye.
இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் விஜயகுமார் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நமக்கு டீட்டெயிலான பல விளக்கங்களை கொடுத்திருப்பாரு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் டல்லாக இருக்கு நம்ம எடுத்துக்கிட்டாலும் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இட் இஸ் நாட் அ டல் மார்க்கெட், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான கரெக்டான டைம் இது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக காத்துட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கும் இன்னும் பல அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு 9:30க்கும் தயாராருங்க. இன்னும் பல அப்டேட்ஸோட இன்னொரு ஸ்பெஷலிஸ்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is me Kritika telling bye from you all.